பரந்தூர் விமான நிலையம் மற்றும் பரந்தூர் வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டத்தின் மாதிரி வரைபடம் 3D முறையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதுகுறித்து நமது செய்தியாளர் வேல்முருகன் தரும் விரிவான தகவல்களை பார்க்கலாம். சென்னையில மெட்ரோ ட்ரெயின் பல்வேறு கட்டங்களா தற்போது திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2 தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நிலையில விரைவில் பரந்தூர் வரைக்கும் இந்த புதிய விமான நிலையத்தை இணைக்கும் விதமாக மெட்ரோ ரயில் திட்டம் வரப்போகிறது. அதற்கான மேப்பும் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நம்ம உலக முதலீட்டாளர் மாநாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மேப் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நம்ம வரப்போகுது. அந்த காட்சிகளை நம்ம இங்க பிரத்யேகமா இங்க மேப் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்டினுடைய அந்த டிசைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றத அதற்குரிய மாடல் இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல ஒரு ஏர்போர்ட்டா இங்க வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. பரந்தூரை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய அளவுல இந்த ஏர்போர்ட் வரும்பொழுது அது பல்வேறு மக்கள் பயன்படக்கூடிய வகையில பல தொழில்கள் வளரக்கூடிய வகையில கார்கோகள் உள்ளிட்ட பல விஷயங்கள் இதுல மேம்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஏர்போர்ட்டுடைய டிசைன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே வேளையில நம்ம பரந்தூருக்கு குறிப்பாக இந்த மெட்ரோ ட்ரெயின் வரக்கூடிய அந்த டிசைனும் இதுல போடப்பட்டிருக்கு. அது எந்தெந்த பாதையிலிருந்து வரப்போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ தொடர்ச்சியா பார்க்கலாம். குறிப்பா ஏற்கனவே நமக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கோயம்பேட்டுல இருந்து ஏர்போர்ட் இந்த மாதிரியான நிறைய ரூட்ஸ் இருக்கு. இப்ப நான் இருக்கக்கூடிய இந்த இடம் கோயம்பேட்டினுடைய பகுதி. இங்க சென்ட்ரல்ல இருந்து எந்தெந்த ரூட் எல்லாம் போயிருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இங்க இருந்து இப்போ பூந்தமல்லி வரைக்கும் 2ஆம் கட்ட திட்டத்துல பணிகள் நடந்துட்டு இருக்கு. இது பூந்தமல்லி பூவிருந்தவள்ளியிலிருந்து நேரடியா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் நோக்கி அந்த பாதை அப்படிங்கிறது மெட்ரோ திட்டம் பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து இருங்காடு கோட்டைன்னு சொல்லக்கூடிய சிப்காட் பகுதி நிறைய தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மற்றொரு ஸ்டேஷன் இது வழித்தடம் நிறைய ஸ்டேஷன்ஸ் வரும். இருந்தாலும் கூட இப்போ அதுல நிறைய பிளேசஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல சுங்கா சத்திரம், பிள்ளை சத்திரம், அதே போல சந்துவெல்லூர், நீர்வல்லூர் இது போன்ற நிறைய பகுதிகளை கனெக்ட் பண்ணி அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா பரந்தனுடைய அந்த என்ட்ரன்ஸ்க்கு வருது. குறிப்பா இங்கெல்லாம் இப்போ பெங்களூர் ஹைவேஸ் வரப்போகுது. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே இப்போ விரைவில் இந்த கட்டுமான பணிகள் தொடங்கிடுச்சு. ஸோ அந்த ரூட் எல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிறது நேரடியா பரந்தூருக்கு வருது. இப்ப நம்ம ஏற்கனவே கோயம்பேட்டுல இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு சென்ட்ரல் இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு வசதிகள் இருக்கிற மாதிரி நம்ம இந்த பரந்தூர் போறதுக்கும் மிக பிரம்மாண்டமான இந்த வசதிகள் அப்படிங்கிறது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே மெட்ரோனுடைய தரப்புல 43 கிலோமீட்டர் இந்த சாத்தியக்கூறு அறிக்கை அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,700 கோடி ரூபாய் இந்த ஸ்கீமுக்கு பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு சாத்தியக்கூறு அறிக்கை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த மெட்ரோனுடைய ஒட்டுமொத்த டிசைன், அதாவது சென்னையில வரக்கூடிய இந்த 5 ஆண்டுகள்ல மெட்ரோனுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அதே போல இந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் தற்போது இங்க வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையினுடைய இந்த நவீன கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நிறைய இன்வெஸ்டர்ஸ் இங்க பாக்குறாங்க. இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வர்றதற்கான மிக முக்கியமானது இந்த மெட்ரோ ரயில், ஏர்போர்ட் வசதி இது எல்லாமே இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிக அளவில் இன்வெஸ்டர்ஸ் கவரக்கூடிய வகையில் இருக்கிறது. எனவே இந்த ஹால் முழுக்க கிட்டத்தட்ட 360 டிகிரி அளவுக்கு முழுக்க எல்இடி டிஸ்பிளே கொடுக்கப்பட்டு இந்த காட்சிகள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. மெட்ரோனுடைய பல திட்டங்கள் அதே போல தமிழ்நாடு அரசினுடைய இந்த ஜிம்முடைய பல்வேறு ஏற்பாடுகள் குறித்து இதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.